அனைத்து காவி உறவுகளுக்கு வணக்கம் சொந்தங்களே. இன்றைய தினத்திலே அமித்ஷாஜி அவர்கள் வருகையும் சமீபமாக மோடிஜி அவர்கள் நம்மளுடைய தமிழகத்திற்கு வந்து சென்றதும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை இந்துக்கள் மத்தியிலே உருவாக்கியுள்ளது உறவுகளே. ஆச்சரியமாக இருக்குது உறவுகளே. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சின்னா தேடுவாரு கிடையாது, கேட்பாரு கிடையாது. எப்படின்னா ஒரு இடமோ ஒரு தீண்டத்தகாதவர் போல் இந்த கட்சியை வந்து நிறைய கட்சிக்காரங்க மட்டம் தட்டிகிட்டு இருந்த காலமெல்லாம் போய் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் காவிமயமாக மாறிட்டுருக்குது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா காரைக்காலில் எங்கள் அந்த நிகழ்ச்சியில் அங்கே பாருங்கள், பாண்டிச்சேரியில் முன்னாள் எம்எல்ஏலேருந்து இந்நாள் எம்எல்ஏ வரைக்கும் போய் அமித்ஷாஜி முன்னிலையில் பாஜகவில் இணைஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உறவுகளே ஒரு ரொம்பவும் ஒரு மனசு வந்து ஒரு நிறைவாக இருக்குது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இந்துக்கள் ஒருங்கிணைய மாட்டாங்களா, ஒற்றுமையாக மாட்டாங்களான்னு சொல்லி போராடி பல போராட்டங்களையும் சில இதெல்லாம் நிறைய இதை சந்திச்சிருக்கிறோம். நிறைய இன்னல்களை சந்திச்சு இன்றைக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது உறவுகளே. ஏன்னா அவ்வளவு வந்து ஆதங்கப்பட்டேன் ஒரு நேரத்தில் வந்து. இப்போ இன்றைக்கு வலைதளங்கள் வந்து இன்றைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது. அது வந்து ஒரு நம்முடைய இந்துக்கள் வந்து ஒருங்கிணைக்கிறது. இது ஒரு இணைப்பு பாலமாக அந்த வலைதளங்கள் இருக்குது. குறிப்பாக அந்த யூடியூப் தளங்கள் வந்து இன்றைக்கு நிறையா கருத்துக்களை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. உண்மை என்னங்கிறது வந்து இந்துக்கள் உணர்கிறாங்க. ஏன்னா அங்கே உள்ள செய்தி ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்துக்களுக்கு எதிராக தான் நிறையா பிரச்சாரங்கள் இன்றைக்கு அவங்க செய்தியில் காட்டிகிட்ருக்காங்க ஒழிய இந்துக்களுக்கு ஆதரவாக எதையும் காட்டுற மாதிரி தெரியலை. அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கு வந்து இந்த யூடியூப் தளங்கள் இன்றைக்கு நம்முடைய இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் உறவுகளே. ஏன்னா இதை பார்த்து தான் இன்றைக்கி நிறைய பேர் விழிப்படைஞ்சிட்டு வராங்க. இன்றைக்கும் பாருங்கள், அமித்ஷாஜி வருகை வந்து நிறைய யூடியூப் சேனல்கள் தான் நேரலையில் போட்டுட்ருக்காங்களே ஒழிய இதை வந்து பெரிய பெரிய ஊடகங்கள் இது காட்டுதானா கேள்விக்குரியதான், சந்தேகம்தான். ஏதோ கொஞ்சம் காட்டுவாங்க, அவ்வளோதான், அதை விட்டுருவாங்க. எது எப்படி உறவுகளே, தமிழகமும் பாண்டிச்சேரியும் சரி ஒரு காவி கோட்டையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்கது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அமித்ஷாஜி அவர்களுக்கு வந்து நிறைய பேர் பொன்னாடை போடுறதுக்கு கொண்டு வராங்க. அதே பொன்னாடையை பார்த்திங்கன்னா அவர் ஏற்றுக்கல, அது அவங்களுக்கே அதை திருப்பி போட்டு விடுறாரு. போட்டுட்டு பார்த்திங்கன்னா கடைசி ஒரு காவி துண்டை வந்து அவங்க கழுத்தில் போடுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது உறவுகளே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா காவினாலே என்னமோ ஒரு தீண்டத்தகாத கலர் போல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப இழிவுபடுத்தி பேசிகிட்டு இருந்தான். அவனுக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு. ஏன்னா ஒரு உள்துறை மந்திரி வந்து இன்றைக்கி அவரு கையினால் கரங்களால் ஒரு காவி வஸ்திரத்தை வந்து அந்த கட்சியில் இணைகிற மாற்று சிலர் அதில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்று மதத்தில் உள்ளவங்களும் நிறைய பேர் இணைஞ்சிட்ருக்காங்க. அதுவும் சந்தோஷப்படக்கூடியது. அவர்களுக்கும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த காவி பொன்னாடையை பரிசளிக்கிறார். எது எப்படி உறவுகளே, நல்லவர்கள் ஓரணியில் இணைவாங்க. அது வந்து இதை இங்கே கூடியிருக்கிற அந்த கூட்டத்தை பார்த்தோன்னா நமக்கு தெரியுது உறவுகளே. எது எப்படியோ ஐயா வந்து சாமி வைகுண்டர் அவதாரத்தில் சொன்ன வார்த்தை, ஒரு காவி திருகாவி உலகால் மின்காவின்னு சாமி சொன்னதாக சொல்லுவாங்க. ஐயாவோட காவி வந்து உலகத்தையே ஆளும், அதுக்குண்டான நாள் வரும்னு சாமி சொன்னார். இன்றைக்கு பார்த்திங்கன்னா அந்த நாள் இந்த நாளோ அப்படிங்கிற எண்ணம் கூட எனக்கு வந்து வந்துருச்சு உறவுகளே. ஒரு நேரத்தில் எப்படி சொல்கிறது, பாஜகனாலே அதில் வந்து இணையிறதுக்கே மக்கள் யோசனை பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு பெருந்திரளாக கூட்டங்கள் இணையிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இளைஞர்களாகட்டும், பெண்களாகட்டும், முதியோர்களாகட்டும், நிறைய பாருங்கள் அரசு அதிகாரிகள், ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள், காவல்துறையில் உள்ளவங்க கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து நிறைய பேர் பாஜகவில் வந்து இணைஞ்சிட்ருக்காங்க. காரணம் என்னன்னா, இன்றைக்கு அரசு பணியில் இருந்தவங்க வந்து அவ்வளோ பாடுகளை அனுபவிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்முடைய இந்த இந்து மதம் இழித்துப்படுத்தி பேசப்பட்டது என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் பாருங்கள், ஓய்வு காலத்துக்கு பின்பு வந்து இன்றைக்கு அரசியலில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு அவங்க நினச்சிருந்தானா இன்றைக்கி வேறு கட்சிகளை தேர்ந்தெடுத்துருக்கலாம். இன்றைக்கி காவல்துறையில் உள்ளவங்க நிறைய பேர், இன்றைக்கி உதாரணத்துக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் எடுத்துருக்காங்க. அவரை கூட சரி விட்டுருங்க, அவர் வந்து பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா பாஜகவில் வந்து இணைஞ்சிட்ருக்காங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் மிகவும் வரவேற்கத்தக்கது. அதனால் உறவுகளே, எது எப்படியோ விரைவில் தமிழகமும் பாண்டிச்சேரியும் காவி மயமாக மாறும் அப்படிங்கிறதுல
எள்ளளவும் ஐயமில்லை உறவுகளே. அது மட்டும் இல்லாமல் மோடிஜி வந்து ஒரு அவதார புருஷர் அப்படிங்கிறது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் இந்த அளவுக்கு உலக நாடுகள் வந்து யாரையும் ஏற்றுக்கிட்டதா வரலாறும் கிடையாது. இப்படி அதாவது அவர் ஒரு அவதாரம் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கு அத்தனை நாடுகளுமே மோடிஜியை பார்த்திங்கன்னா ஒரு குருவாக ஏற்றுக்கிற அளவுக்கு இன்றைக்கு எப்படி சொல்கிறது, அந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த தடுப்பூசி இந்த மருந்து இன்றைக்கு எத்தனையோ நாடுகளுக்கு வந்து நம்முடைய தலைவர் இன்றைக்கு தானமாக வழங்கிட்டு இருக்கிறார் இல்லையா? இன்றைக்கு இது மற்ற நாடுகளாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து ஒரு வணிக நோக்கத்தில் அதில் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க இறங்கியிருப்பாங்க. ஆனால் மோடிஜியை பொறுத்தவரையில் அப்படி கிடையாது. அதாவது இந்த வைத்தியம் அப்படிங்கிறது தர்ம வைத்தியம் தான். நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா வைத்தியத்தையும் உணவையும் பார்த்திங்கன்னா அது விலைக்கு விற்கலை, ரெண்டையுமே தர்மமாக தான் பண்ணியிருக்காங்க. சித்த வைத்தியத்தில் பார்த்திங்கன்னா அன்றைக்கும் கூட நிறைய கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா தர்ம வைத்தியம்னு சொல்லுவாங்க. அங்கே காசு கிடையாது. அந்த எப்படின்னா அது ஒரு சேவையாக, தொண்டா, அது ஒரு புண்ணியமாக, அது வந்து ஒரு கடமையாக வந்து சில பரம்பரை வைத்தியர்கள் வந்து செஞ்சுட்டு தான் வந்தாங்க அந்த காலத்தில் இருந்து. அதே போல் இப்போ அது வந்து இன்றைக்கு வந்து இந்த வெள்ளைக்காரங்க உள்ள வந்து அவங்க இது பண்ண காட்டி தான் அந்த நிலை மாறி வந்து இன்றைக்கு அது எல்லாமே மருந்துகள் வந்து வணிகமயமாகி போச்சு. அப்படி இல்லைன்னா அது வந்து இன்றைக்கும் தர்ம வைத்தியமாக தான் இருந்திருக்கிறோம், சித்த வைத்தியம். இன்றைக்கு வந்து நிலை மாறிடுச்சு. அப்படி இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது தான், வணிகமயமாக்குனது. ஆனால் மோடிஜி என்ன பண்ணுறாரு, மீண்டும் அதை தர்ம வைத்தியமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொரோனா காலகட்டத்தில் அந்த தடுப்பூசியை வந்து இன்றைக்கி இலவசமாக எல்லா நாடுகளுக்கும் கொடுத்துருக்கிறாரா இல்லையா? அப்போ அதை பார்க்கும்போது மீண்டும் அந்த மன்னராட்சியில் என்ன நடந்ததோ அது மீண்டும் வருகிறது. ஏன்னா சோளம் அதே போல் பாருங்கள், உணவுகள் வந்து இன்றைக்கு வணிகமயமாகிவிட்டது. அன்றைக்கி உணவு வந்து ஒருத்தங்களுக்கு கொடுத்தா அது தர்மமாக தான் இருந்திருக்கு. அது வந்து மன்னராட்சியில் பார்த்திங்கன்னா சோழனுடைய ஆட்சியில் அது சொல்லுவார், ஐயா சாமி வைகுண்டராதரத்தில் சொல்லுவார், அன்னம் மடம் வைத்து அகம் கலிகூற என் நேரமும் பிச்சை இடுவார் எளியோர்க்கும்பார். அதாவது ஒரு வீட்டில் போய் நீங்கள் நள்ளிரவு 12 மணிக்கு கதவு தட்டி சாப்பாடு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பானா. அந்த அளவுக்கு மன்னராட்சியில் வந்து அந்த தான தர்மம் செய்கிறதுல மக்கள் அவ்வளோ தெளிவாக இருந்திருக்காங்க. அது புண்ணியம், தர்மம் செய்கிறது புண்ணியம், நம்முடைய இறப்புக்கு அப்புறம் அதுதான் நமக்கு உறுதுணையாக வரும், பலனாக வரும் அப்படின்னு சொல்லி மக்கள் அதை தெளிவாக செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு எப்படியா இருக்குது, எல்லாம் வியாபாரமாகிவிட்டது. இந்த நிலை மாறணும். இந்த நிலை மாறணும் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி வந்து எல்லா மாநிலங்களையும் நடக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா உறவுகளே, குறிப்பாக தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். அதுதான் எல்லா காவி உறவுகளும் நினைக்கிறீங்க. தயவுசெய்து இந்த தேர்தலை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் பாஜகவுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆவல். தயவுசெய்து உறவுகளே, இந்த தேர்தலை சரியாக பயன்படுத்திக்கிங்க. ஒவ்வொரு பாஜக தொண்டர்களும் தங்களால் முடிந்தது ஒரு 10 பேரையாவது பிரச்சாரம் பண்ணி பாஜகவுக்கு ஓட்டு போட வைங்க. இது ஒரு வாய்ப்பு. இதை வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டணும்னு நான் விரும்புகிறேன். நன்றி சொந்தங்களே. திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய. முடிஞ்சால் ஒரு 10 பேருக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். உறவுகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய.